Hi, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈச்சர் ப்ரோ எக்ஸ் டீசலும் ஃபோர்ஸ் பிக்கப் வண்டியும் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு வண்டியுமே பக்காவான வண்டி தான். ஈச்சரை பொறுத்தவரை 2 லிட்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த ஃபோர்ஸை பொறுத்தவரை 2.6 லிட்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வண்டியுமே நல்ல லோடிங்குக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. பக்காவான டிசைன்னு சொல்லலாம். ஈச்சரை பொறுத்தவரை 100 ஹார்ஸ் பவர் இருக்குது. ஸோ அதே மாதிரியே ஃபோர்ஸும் பண்ணியிருக்காங்க. ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்க வண்டியை பொறுத்தவரை பவர் 100 ஹார்ஸ் பவர் கொடுக்க மாதிரி தான் இருக்குது இதுலேயுமே. அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன சொல்லியாச்சுன்னா டார்க்குமே நல்லா இருக்குது. ரெண்டு வண்டிக்குமே ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஈச்சரை பொறுத்தவரை 330 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பக்காவான டார்க்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி ஃபோர்ஸை பொறுத்தவரையில் 250 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா இருக்குது வண்டியை பொறுத்தவரையில். ரெண்டு வண்டிக்குமே நல்ல இது தான். சிங்கிள் பிளேட் கிளச்சு தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சிங்கிள் பிளேட் கிளச்சை பொறுத்தவரையில் நமக்கு நல்ல பிக்கப் கிடைக்கும். இனிஷியல் பிக்கப் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வண்டிகளுக்கு எல்லாமே லோடு வண்டிகள் எல்லாமே சிங்கிள் பிளேட் கிளச்சை தான் பேஸ் பண்ணி இருக்குது. கியர் பாக்ஸ்ன்னு பார்த்துட்டோன்னா ஈச்சரை பொறுத்தவரையில் 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபோர்ஸ் பிக்கப்பை பொறுத்தவரையிலையுமே 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இப்போ வர வண்டிகள் எல்லாமே சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் மெக்கானிசம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக இருக்கும், நாய்ஸ் இருக்காது. வண்டியில் லோடு பாடின்னு சொல்லியாச்சுன்னா 10 அடி நீளம், 5 அடி அகலம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஈச்சரில். இந்த ஃபோர்ஸை பொறுத்தவரை 9 அடி 5 அடி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு வண்டிக்கும் சின்ன வித்தியாசம்தான் பாடியிலேருந்து பொறுத்தவரையில். லோடு பாடி ஃபியூல் டேங்கை பொறுத்தவரை ஈச்சரில் 55 லிட்டரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா ஃபோர்ஸ் பிக்கப்பை பொறுத்தவரை 45 லிட்டரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு வண்டியிலையுமே நல்ல பாலியூரேத்தின் டேங்கில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது துருப்பிடிக்குங்கிற கவலை கிடையாது. மைலேஜை பொறுத்தவரை ஈச்சரில் 16 கிலோமீட்டர் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபோர்ஸு பிக்கப்பை பொறுத்தவரையில் 14 கிலோமீட்டர் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கொஞ்சம் 2.6 லிட்டர் இன்ஜின்னால கொஞ்சம் மைலேஜ் வித்தியாசப்படுது. மற்றபடி ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. டேர்னிங் ரேடியஸ்ன்னு பார்த்துட்டோன்னா ஈச்சரை பொறுத்தவரை 10.8 மீட்டரில் டேர்ன் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபோர்ஸை பொறுத்தவரை 6.8 மீட்டரில் டேர்ன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வண்டியோட டேர்னிங் ரேடியஸ் அது வண்டி எந்த அளவு ஏரியாவில் திருப்ப மாதிரி அமையங்கிறத சொல்லுது. லென்த்துன்னு சொல்லிக்கிட்டோன்னா ஈச்சர் 3340 mm கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோர்ஸை பொறுத்தவரையில் 3325 mm கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்துட்டோன்னா விட்த்து 1765 mm ஈச்சர் ப்ரோக்கும். இந்த ஃபோர்ஸ் பிக்கப்பை பொறுத்தவரையில் நமக்கு 1755 mmலையும் கொடுத்துருக்காங்க. லென்த்து விட்டு இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய வித்தியாசங்கள் இல்லை, சின்ன சின்ன வேரியேஷன் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வண்டியில் பார்த்துட்டோன்னா ஹைட்டு முக்கியமான விஷயம். ஹைட்டு 2725 mm கொடுத்துருக்காங்க ஈச்சரை பொறுத்தவரையில். அதே மாதிரி பார்த்துட்டோன்னா ஃபோர்ஸில் 2105 mmல கொடுத்துருக்காங்க. இந்த டைமென்ஷன் வைஸில் பார்க்கும்போது ரெண்டு வண்டியுமே கிட்டத்தட்ட நல்ல ஒரே லெவலில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட் வண்டிகள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. க்ரோஸ் வெயிட்டுன்னு பார்த்துட்டோன்னா ஈச்சரில் 3700 kg கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபோர்ஸ் பிக்கப்பை பொறுத்தவரையில் 3695 இருக்குது வண்டியோட க்ரோஸ் வெயிட். ஸோ பேலோடுன்னு பார்த்துக்கிட்டோன்னா ரெண்டு வண்டியிலுமே மாறுபடும். இந்த வண்டியை பொறுத்தவரையில் ஈச்சரை பொறுத்தவரை 2000 kg கொடுத்துருக்காங்க டீசலுக்கு. மற்ற வண்டிகளில் கம்மியாக இருக்கும். எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் எல்லாம் இந்த ஃபோர்ஸ் இதை பொறுத்தவரையில் 2000 kg கொடுத்துருக்காங்க. அதாவது 2 டன் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொன்னோன்னா ஈச்சர் ப்ரோயை பொறுத்தவரை 220 mmல கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் பிக்கப்பை பொறுத்தவரை 210 mmல கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே கொஞ்சம் சின்ன வேரியேஷன் தான். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸும் பக்காவாக இருக்குது. டயர் சைஸை பொறுத்தவரை R15 டைப்பு வீல் நமக்கு ஈச்சரில் கொடுத்துருக்காங்க. அதே நேரம் ஃபோர்ஸ் பிக்கப்பில் 18 டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது மற்ற ஜீப் வகையை சேர்ந்ததுனால இது ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வண்டியில் நம்பர் ஆஃப் டயர்ஸ்ன்னு பார்த்துட்டோன்னா 4 தான். ரெண்டு வண்டியை பொறுத்தவரையுமே அது மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டயர் 4 டயர் வண்டி தான். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பக்காவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எக்கனாமிக்காக இருக்குது வண்டியை பொறுத்தவரை. ஈச்சரை பொறுத்தவரை நல்ல எக்கனாமிக் தான். இந்த ஃபோர்ஸு பிக்கப்புமே நல்ல எக்கனாமிக்கான ஒரு வண்டின்னு சொல்லலாம். ஏன்னா செலவு கம்மி, அதே மாதிரி நல்ல லோடிங் எல்லாம் ஏற்ற மாதிரி தான் அமைப்பு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் இன் செக்மெண்ட்டுன்னு சொல்லலாம். லோ மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ரெண்டு வண்டிக்குமே பொருந்தும். வாரண்டின்னு பார்த்துக்கிட்டோன்னா 3 வருஷம் இல்லைன்னா 2 லட்சம் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க ஈச்சரை பொறுத்தவரையில். அதே நேரம் ஃபோர்ஸ் பிக்கப்பை பொறுத்தவரையிலையும் 3 வருஷம் வாரண்டி இல்லைன்னா 1.5 லட்சம் கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஈச்சரை பொறுத்தவரையில் 10.5 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதே நேரம் ஃபோர்ஸ் பிக்கப்பை பொறுத்தவரையில் 10 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுதா சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் பட்டனையும் அமுக்குங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும்.